திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் பரவலாக மழை. சேலம், கெங்கவள்ளி அருகே மழை நீருடன் கழிவுநீர் கலந்ததால் பொதுமக்கள் அவதி. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் 5ஆம் தேதி அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை. தேனி, தென்காசியில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணிப்பு. தூத்துக்குடியில் வின்பாஸ்ட் கார் உற்பத்தி தொழிற்சாலையை திறந்து வைத்த முதல்வர். தொழில் முனைவோர் மாநாட்டில் 32,549 கோடி ரூபாய் முதலீட்டில் 41 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான 4 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர். முதலீடுகளை ஈர்க்கும் நுழைவு வாயிலாக தூத்துக்குடி திகழ்வதாக பெருமிதம். நெல்லையில் கொட்டும் மழையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக விமர்சனம். மதுரையில் 25ஆம் தேதி நடைபெறவிருந்த தவேக 2வது மாநில மாநாட்டின் தேதி மாற்றம். காவல்துறையின் அறிவுறுத்தலை ஏற்று வேறு தினத்தில் நடத்த முடிவு. அரசு திட்டங்களில் முதல்வரின் பெயர், படம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு. 6ஆம் தேதி விசாரிப்பதாக தலைமை நீதிபதி அமர்வு உறுதி. டெல்லியில் தமிழக எம்பி சுதாவின் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்ற மர்ம நபர்கள். நாட்டின் தலைநகரில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எம்பி சுதா குற்றச்சாட்டு. இதெல்லாம் பார்த்தா டெல்லியில பெண்களுக்கான சேஃப்டி என்பது மிக கேள்விக்குறியாக இருக்கின்றதுங்க. இந்தியா முழுவதுமே பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு தகுதியற்ற நாடாக தான் இன்னைக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆணவ கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. துரதிருஷ்டவசமாக ஆணவ கொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதில்லை என்று உயர்நீதிமன்றம் வேதனை. பட்டியலினத்தவர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை மீரா மிதுனை கைது செய்ய உத்தரவு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆஜர்படுத்த சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஆணை. ராணுவ வீரர்களை அவமதிக்கும் வகையில் பேசிய வழக்கு. ராகுல் காந்திக்கு எதிராக சரமாரி கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்றம். ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஷிபு சோரன் மறைவுக்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, ஆர் ஆசா உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். பொதுமக்கள் அஞ்சலிக்காக சொந்த ஊருக்கு உடல் கொண்டு செல்லப்படும் என ஜேஎம்எம் நிர்வாகிகள் தகவல். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைனுடன் போரிட இந்தியா மறைமுக உதவி. அமெரிக்க அதிபரின் ஆலோசகர் குற்றச்சாட்டு. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வாகை சூடியது இந்திய அணி. 5 போட்டிகளை கொண்ட தொடரில் 2-2 என்ற கணக்கில் சமன் செய்து அசத்தல்.